இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவலஞ்சுழிநாதர் ஆலயம். இந்த திருவலஞ்சுழிநாதர் என்னன்னா ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு வந்து வணங்கிய இடம். இங்க வணங்கி சித்தி பெற்ற இடமும், பெருமாள் அதாவது திருமால்னு சொல்லக்கூடிய பெருமாள் வணங்கிய இடமும் இந்த திருவலஞ்சுழிநாதரை வணங்கி அவங்களுடைய அஷ்டமா சித்திகளை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சுவாமியோட பேரு கபர்தீஸ்வரர் இவருடைய பேரு. இன்னொன்று இவருக்கு பேர் திருவலஞ்சுழிநாதர்ன்றாங்க. பெரிய நாயகி உடனாகிய கபதீஸ்வரர் ஆலயம். இது சுவாமி மலைக்கு பக்கத்துல இருக்கு. சுவாமி மலைக்கு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னாடியே இருக்கு. நீங்க இதை தாண்டி தான் சுவாமி மலைக்கே போகணும். அது வந்து ஒரு அற்புதமான ஆலயம். தேவார பாடல்களை 24வது பாடப்பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குது. இங்க வந்து திருவலஞ்சுழிநாதர் அப்படின்னு பேருக்கு வர காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வந்து திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் இவர் வலஞ்சுழிநாதர் என்றே பேர் வச்சிருக்காங்க. அதனால இதுக்கு திருவலஞ்சுழிநாதர்னு இவருக்கு பேரு. ராஜகோபுரம் பாருங்க, இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் 2 சிறப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த விநாயகரும் இங்க இந்திரன் பிரதிஷ்டை பண்ணதா சொல்லப்படுது. இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இங்க இருக்க அம்மன் வந்து வலது பக்கமாக இருக்காங்க. அது ஒரு சிறப்பு. இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, பெருமாள் வழிபட்ட ஒரு சிவதலம். ராமேஸ்வரத்துல ராமர் வழிபட்டாரு. இங்க திருமால் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபட்ட தலம் இந்த சிவதலத்துக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய நாயகி ரொம்ப இங்க பிறந்து இங்க வளர்ந்ததாக சொல்றாங்க. அந்த அம்மா வளர்ந்த சிவபெருமானை எப்படி மீனாட்சி எப்படி கல்யாணம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்க திருமணமாகி இங்க இருப்பதாக சொல்றாங்க. திருமடை தடை நீக்கக்கூடிய ஆலயம் தான் அந்த ஆலயம். வாங்க அந்த ஆலயத்துக்கு போவோம். தேவார பாடல்கள் பாடப்பட்டால் 24வது பாடல் பாடப்பட்ட தலம் தான் இந்த கபர்தீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவலஞ்சுழிநாதர் ஆலயம். இங்க கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்கு. இது முக்கியமான ஆலயம் இந்த கபர்தீஸ்வரர் ஆலயம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். ரொம்ப அற்புதமான அந்த ஆலயத்துக்குள்ள போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுவோம். இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கதவு திறந்த உடனே அந்த கதவு எப்படி நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆலயம் தான் அந்த ஆலயம். அங்கே ராஜகோபுரத்து வழியாக போவோம். இங்கே மந்தன கோயிலுக்குள்ள ஒரு குளம் இருக்கு, ஜடாதீர்த்தம் அப்படின்றாங்க அந்த குளம். இந்த குளத்துல தான் பெரிய நாயகி குழந்தையா இருக்கும்போது குளிச்சதாக சொல்றாங்க. அந்த குளத்துல குளிச்சு இங்கே தான் வளர்ந்தாங்களாம். இங்கே பாருங்க, முதல்ல கோமாதா பசு தரிசனத்தை பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா தோப்புகள், ஒரு மரம் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு இந்த இடம். பாருங்க, இயற்கை சூழ்ந்த இடமாக தான் இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உள் பிரகாரம் வந்துட்டோம். பாருங்க, வந்தோடனே வந்து காசியில் எப்படி காலபைரவரை காவல் காப்பாரோ இங்கே காலபைரவருடைய சந்நிதி இருக்கு இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்க. இதுதான் கோயிலோட முன்பகுதி. இங்கே குளக்கரை விநாயகர் இருக்காரு. இதுதான் குளக்கரை விநாயகர். காலபைரவர் பார்த்துட்டு வரோம். காலபைரவர் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வீடியோ எடுக்க முடியாதனால தான் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க விநாயகர் வந்து எப்படி இருக்காரு பாருங்க. சித்தி புத்தி என்று 2 பெண்களோட இருக்காரு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, அன்னப்பறவையில் அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. பிரதோஷ நாயகராக சிவபெருமான் இருக்காரு. வள்ளி தேவனோட முருகன் இருக்கிறாரு. அங்கே பாருங்க, அந்த பக்கம் இந்திரன் வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ஆலயம். மேலே இருக்க அந்த கலசங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. இரட்டை விநாயகர் இருக்காரு பாருங்களேன். போகும்போது பாருங்கள் 2 விநாயகர் 2 பக்கம் இருக்காங்க. இதுதான் வந்து விநாயகருடைய சன்னதி. நேராக போனால் விநாயகர், வெள்ளை விநாயகருடைய சன்னதி இந்த பக்கம் இருக்குது. இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு. இன்னும் யாகசாலைகள்லாம் கலைக்கப்படாமல் அப்படியே இருக்குது. இங்கே ஒரு கோபுரம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி பாருங்கள், அந்த எப்படி சொல்லக்கூடிய அந்த கஜலட்சுமி செட்டிங்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த இதெல்லாம் கலைக்காமல் வச்சுருக்காங்க. விநாயகர் சன்னதி. நாங்கள் விநாயகரை போய் வழிபடுவோம். வழிபட்டு வருவோம். உள்ள பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இயற்கை சுதந்திரமாக தான் இருக்குது இடம்.
அந்த நேரம் தெரிகிறது அம்மன் சன்னதி, பெரிய நாயகி அம்மனுடைய சன்னதி. அங்கே ஒரு சின்ன ராஜகோபுரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ தூண்கள் வந்து அழகாக கலைநயமாக இருக்கு பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதுதான் விநாயகரோட கொடிமரம். நால்வருக்கு தனி சன்னதி இருக்கு பாருங்க. தேவாரம் திருவாசகம் படிச்சது. அதான் அம்மன் சன்னதி, பெரிய நாயகியோட சன்னதி. உள்பிரகார அழகாக இருக்கு. இது விநாயகருடைய சன்னதி. இங்கே பாருங்க, நான் இங்கே வந்து நம்ம அர்த்தநாதீஸ்வரர் வந்து சிவபெருமான் வந்து சக்திக்கு பாதி உடம்ப கொடுத்துருப்பாங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, பெருமாளுக்கும் பாதி உடம்ப கொடுத்துருக்காரு. பாருங்க, பெருமாளுக்கும் பாதி உடம்ப கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா. நந்திகேஸ்வரர் இருக்காரு பாருங்க. நந்திக்கு நேராக பாருங்க, கருவறை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. ஒரே நேராக அமைச்சிருக்காங்க பாருங்க. எங்கேயுமே சைடு இல்லாமல், நிறைய சிவாலயங்கள்ல இந்த அமைப்பு கிடையாது. ஒரே நேராக அமைஞ்சிருக்கு, நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க. மேலே பாருங்க, பெருமாளுக்கு பாதி உருவம், அதாவது சைவம் வைணவம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த ஆலயம். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த பக்கத்தில் பெரிய நாயகி, இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரகந்தி நாயகின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர். இவருக்கு வலஞ்சுழிநாதர் இங்கே பாருங்க, இந்த வாசலில் வந்து கபதீஸ்வரரை பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த வாசல் வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், ஒவ்வொரு திரையாக விலைக்கு அந்த இதெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரே நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பாருங்க. வாசல் அங்கேருந்து பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த உள்பிரகாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஒரே மாதிரி நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்தே சிவனை வழிபாடு பண்ணலாம், அந்த அளவுக்கு அது அழகாக இருக்கு. வாங்க அப்படியே அம்மன் சன்னதிக்கு போவோம். வேறு இந்த விநாயகருடைய அந்த விமானம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வெள்ளை விநாயகருடைய விமானம். இங்கே ஸ்தல விருட்சமாக வெள்வந்தா இருக்கு, ஸ்தல விருட்சமாக. இந்த தூண்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ கலைநயமாக இருக்கு பாருங்க. அற்புதமாக இருக்கு. இந்த கலைநயத்தை மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு. அம்மன் சன்னதி பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ராஜகோபுரம் கட்டுவதற்காக ரெடி பண்ணியிருக்காங்க போல. அதை அப்படியே பாதியோட நிற்கிது பாருங்க. இதுதான் அம்மன் சன்னதி பாருங்க. பள்ளிப்பீடம் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இது சொல்லுவாங்க, இதுதான் சாந்தம் சொல்லுவாங்க. இதுதான் கும்பாபிஷேகத்தை இதை சாத்துவது தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இதை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால இந்த மருந்து சாத்துதல்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மருந்து. இங்கே ஒரு நந்தி இருக்கு பாருங்க. நந்திக்கு எவ்வளோ அழகாக மண்டபம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இவருங்க பிரம்மாண்டமான மாமரம் கோவில் இருக்கு. இங்கே அம்மன் வந்து வலதுபுறமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. இங்கே அம்மன் வந்து ரொம்ப வலதுபுறமாக அமைஞ்சிருக்காங்க. எல்லா பக்கம் இடதுபுறம் இருக்கும், இங்கே வலதுபுறம் அமைஞ்சிருக்கிறது. இந்த பெரிய நாயகி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் வந்து இங்கே திருப்புகழ் பாடியிருக்காரு, தேவாரம் பாடியிருக்கிறாரு. இந்த கோவிலில் வந்து இந்திரன் வந்து விநாயகரை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் இந்த இடம்தான். அதே போல் பெருமாள் வந்து சிவபெருமானை வழிபட்டதும் இங்கே தான். ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம். இங்கே பல எப்படி சொல்கிறதுனா, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அத்தனையும் தீர்க்கக்கூடியது வலஞ்சுழிநாதர். வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வளங்களை தருவார். இது அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதி பார்த்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரங்களை பாருங்கள், இவ்வளோ அழகாக அந்த சுதை சிற்பம் வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய நாயகி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கேருந்து கோயிலோட தோற்றத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கோயில் தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. விநாயகருக்கு, அதாவது இந்தியாவிலே விநாயகருக்கு வந்து இவ்வளோ அழகாக கலைநயமான கோயில் இங்கே மட்டும்தான் இருக்குது.
ரெண்டாவது இந்திரன் கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணனால இந்த விநாயகருக்கு ரொம்ப சிறப்பு. இது தேவலோக விநாயகர் இங்க இருக்கிறவர், அதனால இவரையும் வழிபட்டா ரொம்ப சிறப்பு. இங்கே அதாவது மகனை வழிபட்டு அப்பனை வழிபட்டு போவது ரொம்ப சிறப்பு. அம்மையும் இங்க அழகாக வீட்டிருக்காங்க. இங்க பெருமாள் வந்து பெருமாள் வந்து வழிபட்டனால தன்னுடைய உடம்புல பாதிய பெருமாளுக்கு கொடுத்தது போல சிற்பங்களும் இங்க பார்க்க முடியுதுங்க. நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்க கும்பகோணம் வந்தீங்கன்னா, கும்பகோணம் என்பது கோயில் மாநகர். கும்பகோணத்துல வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. அதுல முக்கியமா சுவாமிமலை போகும்போது இந்த கபதீஸ்வரர் வந்து வழிபாடு பண்ணுங்க. பெரிய நாயகி உடனாயே கபதீஸ்வரர் எல்லாருடைய வாழ்வுமே வளங்களை அருள்வாங்க சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.